ஹலோ மீட் மிஸ்டர் மித்துன். நான் தான் மித்துன்ஸ் பாட்காஸ்ட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த ஊருக்குலாம் போயிட்டு வந்துட்டேன். ஸோ ஜாலியாக வீட்டெல்லாம் சுற்றிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி பாட்காஸ்ட்டில் என்ன பேசலாம் அப்படின்னு நான் யோசித்தேன். அப்படின்னா ஆக்சுவலாக நிறைய விஷயங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு வச்சுருந்தேன். இப்போ ரீசெண்டாக தீஸ் மென் ஆர் ரெட் ஃப்ளாக் இன் ரிலேஷன்ஷிப்னு சொல்லிட்டு ஒரு பாட்காஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன். அது நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப நல்லா வியூஸ் போயிருக்கு. அது கீழே கமெண்ட்ஸ்லாம் பார்த்தா, நீ சொல்கிறதுலாம் நல்லா தான் இருக்குது, நீ சொல்ல வரது நல்ல விஷயந்தான், ஆனால் வள கொலான்னு போட்டு இழுக்காத ப்ரோ, இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காத ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கமெண்ட்ஸ்லாம் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அந்த மாதிரி அவங்க அந்த கமெண்ட்ஸ்க்காக நான் நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிறேன். நானும் இனிமேல் கொஞ்சம் கிறிஸ்பாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். அதெல்லாம் ஓகே தான். பட் ஓவராலாக இந்த சேனலோட அந்த சேனலுக்குன்னு ஒரு தன்மை இருக்கும்ல, அது புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டில் சும்மா ஜாலியாக ரிலாக்ஸ்டாக உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிற மாதிரி கொஞ்சம் நான்லாம் கொஞ்சம் ஸ்லோவான ஒரு ஆள் தான். ஸ்லோ லிவிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு அணில் ஓடிச்சா, அதாவது இப்போ வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ நாங்கள் ஒரு இடத்துல உட்காந்துருந்தோம். 2-3 அணில் வந்து அந்த கூரை மேலே ஏறி விளாண்டுக்கிட்டு இருந்துச்சு. பக்கத்தில் பாதாணி மரம் ஒன்று இருந்துச்சு. அந்த பாதாணி மரத்துக்கு தாவிச்சுது. ஸோ அதெல்லாம் உட்காந்து ரசிக்கணும்னு முடிவு பண்ணிட்டு அதெல்லாம் உட்காந்து பொறுமையாக பார்த்து ரசிச்சுட்டு அந்த மாதிரி கொஞ்சம் அதனால் என் சேனலோட இதுவே இதுதான். பாட்காஸ்ட் நான் இப்போ பேசுறதுலாம் நைட் டைம் வந்து நீங்கள் தூங்கும்போது சும்மா ஹெட்செட் போட்டு கேட்டால் இந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அந்த மாதிரி ஒரு வைப்பு தான். ஸோ அதை மைண்டில் வச்சு தான் இப்படி கொலான்னு இழுக்கணும்னு இழுக்கல. ஜென்ரலாக ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் இப்படி கட் அண்ட் ரைட்டாக 1988 இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா, இப்படி எனக்கும் பேச வரும். ஆனால் அது எனக்கு வேண்டாம். அதுக்கு பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. சொல்கிறேன், இந்த சேனல் இப்படி தாங்க அப்படிங்கிறத ஜென்யூனாக சொல்ல ட்ரை பண்ணுறேங்க. வேறு ஒன்றும் இல்லை. சரி, வழக்கம் போல் 5 நிமிஷம் ஓட்டியாச்சு. இன்றைக்கி என்ன பாட்காஸ்ட்டில் இன்றைக்கி என்ன பேசலாம் நான் யோசிச்சேன்னா, நிறையா பேசணும்னு நான் சொல்லியிருந்தேன். டக்குன்னு எனக்கு அதெல்லாம் ஸ்ட்ரைக் ஆகலை. இந்த கேமரா முன்னாடி உட்காந்தா தான் நமக்கு ஏதாச்சும் பேசணும் அப்படின்னு தோணும். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி என்ன பேசணும்னு தோணுச்சு அப்படின்னா, என்னோடய குலதெய்வம் கோயிலுக்கு போவோம். இன்றைக்கி இந்த டைம் ஊருக்கு போகும்போது அங்கே 2 குட்டி பசங்க விளையாடுறதை கவனித்தேன். அது சம்மந்தமாக ஒரு விஷயம் சொல்லணும். அதுக்கு முன்னாடி என்னோடய குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வீடு ஒன்று இருக்கும். அந்த வீட்டை ஒட்டி ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்கும், பெரிய காம்பவுண்டில். நான் எப்போ போனாலும் அந்த வீடு வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் மாதிரி எனக்கு அது அப்படி ஆக்ட் ஆகும். என்னை ரொம்ப சுண்டி இப்படி இழுக்கும் அந்த வீடு. அது ஒரு மாதிரி டெஸ்பரேட்டாக தோணும், இந்த மாதிரி ஒரு வீடு அந்த மாதிரி எனக்கு. ஸோ அந்த வீட்டை பற்றி பேசணும், உங்ககிட்ட சும்மா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ உங்களில் நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி தோணியிருக்கும்ல, நமக்கும் இந்த மாதிரி ஒரு வீடு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயங்கள் தோணும்ல. ஸோ ஜென்ரலாக நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம், ஓகேவா? ஓவராலாக இந்த டைம் நான் வீட்டுக்கு போகும்போது 2-3 கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்தேன். அந்த கோயிலுக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் அப்சர்வ் பண்ணேன். சில மக்கள் என்னையும் அப்சர்வ் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். அதை அடுத்த பாட்காஸ்ட்டில் சொல்கிறேன். நானும் வந்து சில இடங்களில் வந்து இப்படி பிஹேவ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு சில செல்ஃப் அனலைஸ்லாம் பண்ணேன். கோயிலில் இப்படிலாம் பண்ணுறனோ, இது தப்போ, இது கரெக்டாக அப்படிலாம். ஸோ அதெல்லாம் அடுத்த பாட்காஸ்ட்டில் நம்ம பேசலாம். இந்த பாட்காஸ்ட்டில் வந்து இந்த குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது அந்த வீடு இருந்துச்சுல்ல, ஸோ அந்த ட்ரீம் ஹவுஸ் மாதிரி அந்த ட்ரீம் ஹவுஸ் பற்றி பேசலாம். சரி, ஓகே, கம்மிங் டு த பாட்காஸ்ட். அந்த கோயில் வந்து எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படின்னா, ஒரு ஆற்றங்கரை ஓரத்தில் அமைஞ்சிருக்கும். என்னோடய குலதெய்வ கோயில் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த இடம். அது வந்து அந்த இடமே ஒரு சாந்த நிலை, நல்லாயிருக்கும். ஸோ அந்த கோயிலுக்கு போகிறது டியூஸ்டே மட்டும் தான் திறப்பாங்க. அது என்ன கோயில்ன்ட்டு சொல்லக்கூடாதுன்னு இல்லை, ஆனால் நிறைய பேர் வந்து இப்போ நான் இன்ஸ்டாகிராம்லேயே ஒரு ஸ்டோரி வைக்கிறேன் அப்படின்னா, இந்த கோயிலுக்கு நீங்கள் போகிறீங்களா, அப்போ நீங்கள் இந்த ஆளுங்களா, அப்போ இது கீழே நீங்கள் வரீங்களா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் வருது. எனக்கு பர்சனலாக கொஞ்சம் அதில் உடன்பாடு கிடையாது. அதனால் நான் கோயில் பேரை பர்டிகுலராக மென்ஷன் பண்ணணுன்ட்டு எனக்கு அது வேணாம். ஏன்னா அதை பேஸ் பண்ணி நீங்கள் இவங்களா அப்படின்னு அது எனக்கு புரியல. எனக்கு அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. எனக்கு ஆமாங்க, நீங்கள் நம்ம இதுங்களா அப்படிங்களாங்க, எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. எனக்கு கொஞ்சம், நானும் ரொம்ப பெரிய ஞானிலாம் ஒன்று இல்லை, பட் கொஞ்சம் எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணி ஜென்ரலாக இருக்கலான்னு ட்ரை பண்ணுறேன். நான் ஒரு ஸ்பெசிஃபிக்கான சில குறிப்பாடுகளுக்குள்ளே போய் சிக்கிக்க விரும்பலை. எங்கெங்கேயோ இந்த டாபிக் போகிறது தான் இந்த நிறைய பேர் வந்து கிறிஸ்பாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க போல். பட்டு சொல்கிறேன், சரி, இந்த வீட்டை பற்றி மட்டும் பேசுவோம், இதெல்லாம் ஒதுக்கி வச்சுருவோம். அந்த கோயிலுக்கு போகிற வழியில் ஒரு கிராமத்தை தாண்டி தான் கோயிலுக்கு போகணும். ஸோ கார் போகும்போதே அங்கங்கே தோட்டம் தோறவு இருக்கும். அந்த தோட்டத்துக்குள்ளே வீடு இருக்கும். அந்த எல்லா வீடும் எனக்கு பிடிக்கும். இந்த ஒரு பர்டிகுலர் வீடு எனக்கு ஏன் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். அந்த வீட்டோட அமைப்பு நான் சொல்கிறேன். பெரிய காம்பவுண்டுக்கு வெளியே வந்து வீட்டுக்கு லெஃப்ட் சைடில் ஓரத்தில் வந்து ஒரு பிள்ளையார் சிலை, ஒரு குட்டி பிள்ளையார் கோயில். அந்த காம்பவுண்ட் ஒட்டி அந்த வீட்டில் இருக்கவங்க தான் கிட்டத்தட்ட அந்த கோயிலே வச்சாங்களா என்னென்னு தெரில, அந்த காம்பவுண்ட்லேயே அட்டாச் ஆகிருக்கும் அந்த கோயில். ஸோ எங்கள் கோயிலுக்கு அது போகிறக்கு முன்னாடி அந்த பிள்ளையாரை கும்பிட்டுட்டு தான் உள்ளே போவோம். அந்த வீடு வந்து ஃபுல்லாக தோப்புக்கு நடுவில் வீடு. அந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து அந்த தோப்பில் வேலை செய்கிறவங்களுக்கு, அங்கே இருக்க அந்த செக்யூரிட்டிஸ்க்குலாம் வந்து அங்கே ஒரு குட்டி வீடு மாதிரி அவங்களோட அவங்களோட ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணி கொடுத்துருப்பாங்க.
அந்த வீட்டுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மாட்டு தொழுவோம், மாட்டு கொட்டாயெல்லாம் இருக்கும், மாடு கட்டியிருக்கும், கோழி மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும், கோழி குஞ்சு இருக்கும், ஆடு இருக்கும். அந்த வீடு வந்து நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்கும். அவ்வளோ பெருசு கட்டணுன்ட்டு இல்லை. ஆக்சுவலாக வீடை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன ஐடியானா, நம்ம அந்த வீட்டை சுற்றி ஸ்பேஸ் நிறையா இருக்கணும். வீடு வந்து கொஞ்சம் ரொம்ப பிரம்மாண்டமாக இந்த சொசைட்டிக்காக பார்த்தியா எவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்கேன், நம்மளோட வசதிக்காக ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அப்படிம்பாங்கள்ல, அந்த மாதிரி வீடுங்கிறது ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டிட்டு அதுக்குள்ளே 4 பேர் 4 முக்கில் இருந்தால் அது வீடாகாது. ஸோ வீடுங்கிறது கொஞ்சம் காம்பேக்டாக இருக்கணும், ஆனால் அந்த வீட்டை சுற்றி ஸ்பேஸ் நிறையா இருக்கணும். ரெண்டாவது எனக்கு ஊஞ்சல்னால் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஊஞ்சல்னால் அது சொல்ல முடியாத ஒரு ஃபீலிங், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஊஞ்சல் உட்காந்து ஆடுறது. அந்த மாதிரி ஒரு பண்ண வீடு, அந்த வீட்டுக்கு சுற்றி மாட்டு தொழுவோம், வெளியே வந்தால் மாடு நிற்கும், மாட்டுக்கு வக்கிப்போல் போடலாம், மாடு மேய்க்க போகலாம், வெளியே ஒரு 2-3 நாய் இருக்கும். அந்த மாதிரி எங்கள் அந்த ஏரியாலெலாம் எப்படின்னா ஸ்ட்ரே டாக்ஸே வந்து ஹோம் டாக்ஸாகவும் ஆக்ட் ஆகும், ஸ்ட்ரே டாக்ஸாகவும் இருக்கும். அங்கே நைட் சாப்பாடு வைப்பாங்க. ஸோ நைட் வந்து சாப்பிட்டுட்டு வீட்டை காவல் காக்கிறது, அப்புறம் காலையில் ஆனால் ஊர்மையாக போயிடுறது. அந்த மாதிரிலாம் ஒரு 2 ஸ்ட்ரே டாகு நம்ம ஆசைக்கு நமக்கு பிடிச்ச ஒரு ப்ரீடு, ஒரு 2 ப்ரீட் டாக்ஸ் ஏதாச்சும், அதுலேயும் ஏதாச்சும் ஒரு நாட்டு வகையான ஒரு ப்ரீட், ஒரு கோம்பை அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு நாடு, இப்போ ஜெர்மன் ஷெப்பர்ட் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் வாங்கி விட்டு அந்த மாதிரி ஒரு வீடு கட்டி, இந்த பக்கம் பார்த்தா மாட்டு தொழுவோம், அங்கிட்டு பார்த்தா கோழி மேயுது, இங்கிட்டு பார்த்தா ஆடு நிற்குது, நம்ம நாய் எல்லாம் அனிமல்ஸ்லாம் பார்த்தாலே மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும்ல. அதுவும் அந்த வீட்டுக்கு பின்னாடியே கொஞ்சம் தூரம் எங்கள் கோயிலுக்கு பின்னாடி ஆறு, ஸோ லிட்டரலாக வீட்டுக்கு பின்னாடியே ஆறு. தண்ணி வரும்போதெல்லாம் ஆற்றுலேயே போய் ஒரு குளியலை போட்டுட்டு வந்தோமா, வீட்டுக்கு ஊஞ்சலில் உட்காந்தோமா, ஆடினோமா, இந்த டெக்னாலஜி ஃபோன் இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சோமா, குடும்பத்து கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அந்த மாதிரி ஒரு வீட்டில் தான் லைஃப் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அந்த வீடு வந்து இப்படி தான் அமைஞ்சிருக்கும். ஸோ ஒரு பெரிய காம்பவுண்டு, பின்னாடி ஃபுல்லாக தென்னந்தோப்பு, வீடே கொஞ்சம் நிழலாக இருக்கும், வீட்டுக்கு முன்னாடி ஒரு வேப்ப மரம்லாம் இருக்கும், வீடு வந்து கொஞ்சம் மறைச்சிருக்கும். அதையும் தாண்டி நான் வந்து இது பண்ணக்கூடாதுன்னு தெரில. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச வீடுகள்லாம் வந்து நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுப்பேன் என் ஃபோனில். என் கேலரி பார்த்திங்கன்னா நிறைய வீட்டோட ஃபோட்டோஸ் இருக்கும். நான் அப்பப்போ உட்காந்து அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பேன், இந்த மாதிரிலாம் வீடு இருக்கணும்ல அப்படின்ற மாதிரி அதெல்லாம் பார்த்துட்ருப்பேன், சொல்கிறேன். ஸோ அந்த வீட்டை வந்து நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன், அது முடிஞ்சால் அட்டாச் பண்ணுறேன். இதெல்லாம் எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, அந்த வீட்டோட அமைப்பு இவ்வளோ தான். அதுக்குள்ளே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் நான் போட்டுட்ருக்கேன். ஏன்னா எனக்கு இப்படிலாம் இருந்தால் அப்படி பிடிக்கும், அப்படி உங்களுக்கும் இருக்கும்ல, உங்களுக்கும் தோணும்ல கொஞ்சம் ஸ்லோ லிவிங்காக. இப்போ வெளியே வந்தோமா, ஒரு கோழி குஞ்சோட மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கா, அதை ஒரு 5 நிமிஷம் உட்காந்து பாருங்களேன். நீங்கள் தெரப்பிஸ்ட்டுக்கிட்டலாம் போகணுங்கிற அவசியமே கிடையாது, அதுவே பெரிய தெரப்பி தான். ஒரு மாடு இருக்கிற அந்த மாட்டை ரசித்து பார்க்கலாம், அந்த மாட்டுக்கு வக்கிப்புல் வைக்கலாம், அந்த மாட்டை மேய்ச்சிக்கிட்டு வரலாம். ஆடெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஆடெல்லாம் எவ்வளோ க்யூட்டாக இருக்கும் தெரியுமா, ஆட்டுக்குட்டியெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். அதெல்லாம் உட்காந்து மேய்ச்சிக்கிட்டு பார்த்துக்கிட்டு, அங்கே நமக்கு அந்த தோட்டத்தில் வேலை செய்கிறவங்களுக்குலாம் நம்மளால் முடிஞ்ச பெஸ்ட்டாக அவங்களுக்கு பண்ணிக்கிட்டு, அவங்களையும் நல்லா பார்த்துக்கிட்டு அப்படி இருக்கணும். அப்படியே ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். அந்த மாதிரி அந்த ஸ்லோ லிவிங், அந்த ஊர் பக்கம்லாம், அந்த தோட்டத்துக்கு எப்படி அந்த வீட்டுக்கு பக்கத்தில் அவங்களோட தோட்டத்துக்கு பாய்ச்சறதுக்கு கிணறு வெட்டியிருப்பாங்க. ஸோ கிணறு இருக்கும், கிணறு மேலே மூடி வச்சோமா, நம்ம சொந்தக்காரங்களாம் என்னைக்காச்சும் வராங்களா, இல்லை பாய்ஸ்லாம் வரானுங்களா, இளநியை போட்டோமா, கிணத்துக்கு போனோமா, குழியில் போட்டோமா அப்படின்னு இருக்கிறது, ஆற்றுக்கு போய் ஒரு குழியில் போட்டு வர்றது, வீட்டுக்கு வந்தோம்னா ஊஞ்சலில் உட்காந்து ஆடுறது. ஐயோ, அது மாதிரி சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிற. அப்புறம் வெளியே இந்த மாட்டுக்கு அந்த தண்ணி கலக்கி வைப்பாங்கள்ல, கழுநீர் தண்ணியாக, அந்த தண்ணியெல்லாம் கலக்கி வைப்பாங்க மாட்டுக்கு. அந்த தண்ணிக்கு அந்த டப்பு, அந்த சிமெண்ட்டில் பெரிய டப்பு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டப்பு ஒரு 4-5 வாங்கி போட்டு, அதில் ரவுண்ட் ஷேப் இருக்கும், ஓவல் ஷேப் இருக்கும். அந்த மாதிரி டப்பு ஒரு 4-5 வாங்கி போட்டு மீன் விட்டு வளர்த்தணும். அதில் கப்பீஸு, பிளாக் மொழி ஒரு இதில், ஒயிட் மொழி, ஒரு ஆரஞ்சு மொழி, இந்த மாதிரிலாம் மீன் விட்டு அது கொஞ்சம் நேச்சுரலாக உள்ள மண் வச்சு பிளான்டேஷன்ஸ்லாம் வச்சு அதை விட்டோம்னா அதுவே சாப்பிட்டுக்கிட்டு அங்கே பாசானலாம் இருக்கும், அதுவே மீன் சாப்பிட்டுக்கிட்டு, அது ஒரு மீன் கல்ச்சர், அது பாட்டு வளர்ந்துக்கிட்டு இருக்கும். வெளியே வந்தோமா, சேரில் உட்காந்தோமா, அந்த சிமெண்ட் தொட்டிலெல்லாம் மீன் இருக்கும், அப்படியே ஒரு டீயை போட்டோமா, அந்த மீனெல்லாம் பார்த்துக்கிட்டு பொறுமையாக டீ குடிச்சிக்கிட்டு, எந்த ஜென்மத்தில் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எழுதி வச்சுருக்குன்னு தெரில எனக்கெல்லாம். அப்படின்ட்டு நான் விட்டுட்டு போகிறது கிடையாது. இந்த ஜென்மத்தில் அதை சாத்தியப்படுத்தி காட்டுறோம். ஓகே, சொல்கிறேன். இந்த ஸ்லோ லிவிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி எப்படியாச்சும் ஒரு தோட்டத்தை வளைச்சி போட்டு, நடுவில் ஒரு வீடை கட்டி போட்டு, இந்த மாதிரி ஒரு மாட்டு தொழுவத்தை போட்டு, அங்கிட்டு ஒரு 2 குதிரையை வாங்கி போட்டு, இங்கிட்டு ஒரு 2 நாயை வாங்கி போட்டு, ஒரு கோழி 4-5 கோழி சேவலெல்லாம் வாங்கி போட்டுட்டு, அதெல்லாம் வந்து சாயந்தரம் டைமில் வந்து அதுவாக மேய்ச்சலுக்கு விட்டோம்னா அதுவாக வந்து அடைஞ்சிக்கும். இல்லை நாயெல்லாம் சின்ன வயசுலேருந்தே இந்த சேவல் கூடலாம் சேர்த்தி வச்சு வளர்த்திட்டோம்னா அந்த நாயெல்லாம் அந்த சேவலை விரட்டிட்டு போய் அதை அடைய வச்சிரும். இதெல்லாம் வந்து அந்த மாதிரி நல்லாயிருக்கும். அந்த ஒரு எக்கோ சிஸ்டமே வந்து அவ்வளோ அழகாக இருக்கும்.
ஐயோ அந்த மாதிரி அதெல்லாம் வந்து கிரேவிங்ஸ் எனக்கு, இந்த மிட் நைட் கிரேவிங்ஸ்ங்கிற மாதிரி. இந்த மாதிரி அந்த வீடு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த வீட்டை பற்றி உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். அந்த வீட்டு அமைப்பு இப்படி தான் இருக்கும். அந்த 2 குட்டீஸ் பற்றி சொல்கிறேன். 2 பேர் வந்து மொட்டை போட்டிருந்தானுங்க. கோயிலில் தான் போட்டாங்களா என்னன்னு தெரியல. அப்புறம் நாங்கள் கோயிலுக்கு போனோம். கை கால் கழுவுறதுக்கு அங்கே டேப் இருக்கும். அது வந்து ஆற்று தண்ணியில் கை கால் கழுவிட்டு கோயிலை சுற்றி வந்துட்டு அப்புறம் உள்ளுக்குள்ளே போய் சாமி கும்பிடணும். கீழே வந்து நடந்து போனோம்னா ஆறு இருக்கும். ஆற்றுல தண்ணி ஓடுறதே ரேரு. நாங்கள் இப்போ போயிருந்தப்போ தண்ணி ஓடிச்சு ஆற்றுல. எனக்கெலாம் குளிக்கணுன்ட்டு அப்படியே எனக்கு டெஸ்பரேட்டாக தோணுது. ஆனால் என்னாச்சு, கழுத வயசு ஆயிடுச்சு, கோயிலில் கூட்டம் இருக்குது. அப்புறம் நான் வேட்டி தான் கட்டிட்டு போயிருந்தேன். ஸ்விம்மிங் காஸ்டியூமுக்கு மாறி நான் போய் எனக்கு குளிக்கணும்னு இருந்துச்சு. ஆனாலும் கோயிலில் வச்சா அது வேறு கோயிலில் வச்சு மித்துன் தானே நீங்கள் அப்படின்னு கூட கேட்டாங்க. அங்கங்கே ரொம்பலாம் சீன் இல்லை, பட் அங்கங்கே ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்களா. நம்ம எங்கே ஸ்விம்மிங் காஸ்டியூமில் குளிக்க போய் மித்துன் தானே நீங்கன்னு அந்த ஆக்வர்டான டைமில் வந்து கேட்டு மித்துன் தாங்க, ஆனால் அவன் போட்டிருக்க காஸ்டியூம் எழுந்தில்லைங்க அப்படின்ட்டு ஆயிட போகுதுன்ட்டு குளிக்க முடியல. ஆனாலும் குளிப்பேன். 2வது எனக்கு செட்டுலாம் இல்லை. ஒருவேளை நான் இப்போ நெக்ஸ்ட் டைம் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட கோயிலுக்கு போகிறேன், இல்லை என் தம்பியெல்லாம் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னா அவங்களாம் ரெடியாக இருந்தாங்கன்னா, இல்லை அவனுங்களை பிரெயின் வாஷ் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு ஆற்றுல தண்ணி வருதுன்னு தெரிஞ்சால் அதுக்கு தகுந்த மாதிரி ஷார்ட்ஸு பனியன் கிரின்னு எடுத்துகிட்டு போய் ஒரு குழியில் போடணும். ஏன்னா ஆற்றுல குளிக்கிறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் கீழே நடந்து போய் டேப்பில் கழுவ வேண்டாமா, மாமா கீழே நடந்து போய் ஆற்றுல கழுவிட்டு வரலாம் அப்படின்ட்டு நாங்கள் சரின்ட்டு அம்மா அப்பா நான் 3 பேரும் கீழே நடந்து போனால் அங்கே அந்த தாத்தா ஒருத்தர் உட்காந்துருந்தார். பேர பசங்க 2 பேர், குட்டீஸு 2 பேரும் சரியா, மொட்டையை அடிச்சுட்டு கோயிலில் தான் அடிச்சுட்டு போனாங்களாட்டிருக்குது. மொட்டையை அடிச்சுட்டு ட்ரெஸ்ஸே இல்லாமல், இன்னும் கொஞ்சம் ஊர் வழக்கிலலாம் சொன்னால் உங்களுக்கு ஆக்வர்டாக தெரியும், அதனால் நான் கொஞ்சம் டீசெண்டாகவே சொல்லிடுறேன். ட்ரெஸ்ஸே இல்லாமல் அங்கே குளிச்சுக்கிட்டு இருந்தானுங்க. அது ரொம்ப லைவ்லியாக இருந்துச்சு. அதில் லைஃப் இருந்துச்சு. நம்மெல்லாம் நிறைய பேர் எனக்கு தெரியும், சில பேரண்ட்ஸுன்னு அதாவது தப்புன்னு சொல்ல, பட் சில பேர்லாம் கொஞ்சம் குளிக்கும்போது கூட ஒரு ஜட்டியை போட்டுவிட்டு ஷார்ட்ஸை போட்டுவிட்டு அவங்கள பாதுகாக்கிறேன் அப்படிங்கிற பேரில் அவங்கள பின்னாடியே போய்கிட்டு ரொம்ப ப்ரொடெக்டிவ்ங்கிற பேரில் ஒரு மாதிரி ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கும். அந்த தாத்தா அவர் உட்காந்து ஒரு பாட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு அவரோட வசந்த காலம்லாம் நினச்சி பார்த்துட்டு இருந்தார். என்னன்னு தெரில, கர்ணம் போட்டு கிணத்துல குதிச்சது நினைவுகள் மலருது அந்த மாதிரி உட்காந்துட்டு இருந்தான்னு தெரில. அவர் பாட்டு உட்காந்துட்டு இருக்காரு. இவனுக்கு 2 பேரும் ட்ரெஸ்ஸே இல்லாமல் 2 பேரும் அருணா கயிறு கட்டியிருக்கானுங்க. அருணா கயிறுங்கிற ஒரு விஷயம்லாம் இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன் கிட்டே அருணா கயிறுலாம் கட்டி அருணா கயிறு அது அப்படின்னா என்னன்னு கேட்பானுங்க போல். அரைஞான் கயிறு அது பேர், அந்த பேச்சு வழக்கில் அருணாங்கயிறு ஆயிடுச்சு. 2 பேர் அருணாங்கயிறு கட்டிக்கிட்டு ட்ரெஸ்ஸே இல்லாமல் அப்படி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. எனக்கு அது எப்படி விஷுவலைஸ் ஆச்சுன்னா, இந்த வெயில் காலத்துலலாம் எங்கள் வீட்டில் வந்து குருவிக்கு தண்ணி தெனை இதெல்லாம் வைப்போம். இந்த வெயில் காலத்துலலாம் இந்த டப்பில் தண்ணி வச்சுருந்தோம்னா ஸ்ட்ரைட்டாக குருவி வந்து உட்காந்து குடிக்கிறது இல்லை, ஸ்ட்ரைட்டாக அதுக்கு தண்ணிக்குள்ளேயே லேண்ட் ஆகி குளியல் போடுறது, ரக்கையை வச்சுக்கிட்டு சிலுத்துக்கிட்டு இருக்கும். அவனுக்கு 2 பேர்த்தையும் பார்க்குறக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்க தாத்தா அவனுங்களை அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல. 2வது ஆற்றுல வந்து அப்படியே ஜலன்னு தண்ணி ஓடல, அவனுங்களும் அந்த லிமிட் தாண்டி போகலையா. நானும் எங்கள் அப்பாவும் போனோம். சங்கு பொறுக்கிட்டு இருந்தானுங்க, ரொம்ப யதார்த்தமாக இருந்தானுங்க. டக்குன்னு எங்கள் கூட ஜெல் ஆகிட்டானுங்க. என்ன நினச்சானுங்கன்னு தெரில, எங்கள் அப்பாவை ஈஸியாக கரெக்ட் பண்ணிட்டானுங்க. எங்கள் அப்பாவெல்லாம் எப்படி கரெக்ட் பண்ண சொல்கிறேன் பாருங்களேன். நான் கீழே போய் என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்க, அண்ணா சங்கு பொறுக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஏதோ ஒருத்தன் குட்டி பையன் அவன் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். இன்னொரு மொட்டை போய் எங்கள் அப்பா கிட்ட அவன் என்ன நினச்சி சொன்னான்னு தெரில. எங்கள் அப்பா உள்ளே கால் தான் கழுவ போனார். தாத்தா உள்ளே போகாதீங்க தாத்தா, அந்த பக்கம் போனால் ரொம்ப ஆழமாக இருக்கும், இந்த பக்கம் வாங்க அப்படிங்கிறான். எங்கள் அப்பா எடுத்து வச்சதே 2 ஸ்டெப்பு தான், அதுவே ஆழமாக இருக்குமாம்மா. இவர் வந்து பாதுகாக்கிறாராம்மா. அதுவும் தாத்தான்னு வேற சொல்லிட்டானா, அப்படியே கரைஞ்சி ஊற்றிட்டார். எங்கள் அப்படியே கரைஞ்சி அப்படியே ஆத்தோட போயிட்டார். லிட்ரலாக எனக்கும் அவனுங்களை ரொம்ப பிடிச்சிருச்சு. ஒரு மாதிரி பிடிச்சிருச்சுன்னா எப்படி சொல்கிறது, அவனுங்க யதார்த்தமாக பேசுகிறானுங்க, பழகுறானுங்க, ஏதோ நம்ம வீட்டு பசங்க மாதிரி இருந்துச்சு. நானும் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மா கை கால் கழுவிட்டு எங்கள் அம்மா அவனுங்க கூட பேசிக்கிட்டு ஜாலியாக இருந்துட்டு அப்புறம் எங்கள் அம்மா மேலே வந்துட்டாங்க. நானும் எங்கள் அப்பாவும் மெய் மறந்துட்டோம். நானும் எங்கள் அப்பாவும் சங்கு பொறுக்கிட்டு இருக்கோம். அவனுங்களுக்கு சங்கு பொறுக்கி அவனுங்கிட்ட கொடுத்து, இந்த உனக்கு ஒரு சங்குனா அந்த அண்ணன் தம்பி போல் இந்த சின்ன பையனை முந்திக்கிட்டு வந்து அந்த பெரியவன் அவனே குட்டி உண்டா இருக்கான் வந்து வாங்கிக்கிறான் எல்லா சங்கையும். அப்புறம் இவன் பொக்குன்னு போயிட்டான். அப்புறம் இவனுக்கு வந்து அந்த ஆற்றுல வந்து ஒரு இறகு அடிச்சுட்டு வந்துச்சு. அது வந்து கொக்கு இறகு வெள்ளை கலரில். அதை பிடிச்சிட்டேன். அதை பிடிச்சி இந்தா உங்கள் அண்ணன் சங்கு தானே பொறுக்கிறான், உனக்கு இறகே இருக்குது, நீ இறகு வச்சுக்கோ அப்படின்னோடனே அந்த இறகுல அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம் இருக்குது. அப்போ அந்த சந்தோஷத்தில் நம்ம எங்கே இழந்தோம், ஏன் வளர்ந்தோம், குழந்தையாகவே இருந்திருக்கலாமாட்டிருக்குது. இப்படி குட்டி விஷயத்துக்குலாம் இம்புட்டு சந்தோஷமா, இவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்க கண்ணில் தெரியுது. இத்தினூண்டு சங்கு அதுவும் உடஞ்சிருக்குது.
அதை எடுத்து கொடுத்ததுக்குலாம் 2 பேரும் குதிக்கிறானுங்க, குஷியாகிறானுங்க. அவங்க தாத்தா கிட்டே போய் சங்கு கலெக்ஷன் வேறு. நான் ஒவ்வொன்றா நானும் எங்கள் அப்பாவும் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சங்கு. இதை வாங்கிட்டு போய் அவங்க தாத்தா கிட்டே கொடுக்குறது. தாத்தா இந்தாங்க வைங்க. அவர் பக்கத்தில் சேர்த்து குமிச்சு வச்சுருக்காரு சங்கு. அப்புறம் நான் இந்த இறகு எடுத்து கொடுத்தேன். இந்த இறகெல்லாம் போய் தாத்தா நான் இறகு பிடிச்சிட்டேன் பார்த்தீங்களா அப்படிங்கிறான். ஐயோ, அந்த குட்டி பசங்க கிட்ட இருக்க அந்த யதார்த்தம் நம்மக்கிட்ட எங்கே போச்சு? இன்றைக்கெலாம் நம்மளுக்கு என்ன கொடுத்தாலும் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேங்குது என் மனசு. ஒரு வேஸ்ட்டு, ஒரு பறவையிலிருந்து உதிர்ந்து வந்த ஒரு இறகுக்கு ஒரு குட்டி பையன் அங்கீகாரம் கொடுத்து ஒரு வாழ்க்கை கொடுத்துட்டான் பார்த்தீங்களா? இல்லை, அந்த இறகு உதிரும்போது ஏதோ ஒரு பாட்டோட லைன்ஸில் கூட வரும், நீ என்ன பார்த்ததும் நான் இங்கு துடிக்கிறதே. அந்த பாட்டு இருக்குல்ல, அந்த சிவப்பு மஞ்சள் பச்சை ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டில் ஒரு லைன் வரும், ஏனோ வலிகள் மறையலை ஏனோ. அந்த பாட்டில் ஒரு பறவையின் இறகு அப்படின்னு ஏதோ ஒரு லைன் வருமே. ஒரே நிமிஷம் அப்படியே இருங்க, டக்குன்னு பார்த்துடலாம். சொல்கிறேன். அந்த லைன்ஸ் வந்து எது டினோட் பண்ணும் அப்படின்னா, ஒரு பறவையோட இறகு வந்து பறவையை பறக்க வச்சதுக்கப்புறம் அந்த இறகு உதிர்ந்துது. ஆனால் பறவையை பறக்க வச்ச சந்தோஷத்தில் அந்த இறகு, அந்த மாதிரி ஏதோ ஒரு மீன் பண்ணி ஏதோ ஒரு லைன் வரும். அந்த மாதிரி நீ என்ன பார்த்ததும் சிவப்பு மஞ்சள் பச்சை, சிவப்பு மஞ்சள் பச்சை, பச்சை பச்சை தமிழ் இங்கடாது ஏனோ வழி ஆழி சூழ்ந்த. இந்த பாட்டு கிடையாது கைஸ். கேட்குதா? ஒரு டெக்னிக்கல் எரர் ஆயிடுச்சு. நான் இந்த பாட்டை தேடுறேன் அப்படிங்கிற பேரில் யூடியூப்பில் இந்த பாட்டை ப்ளே பண்ணிவிட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டேன். மைக் வந்து சிஸ்டம் கூட கனெக்ட் ஆனதுனால அதுக்கப்புறம் நான் பேசுகிறதே கேட்கல, ஃபுல்லாக பாட்டு தான். நானே என்னைக்காச்சும் அந்த பாட்காஸ்ட் போகிறக்குள்ள படாத பாடு பட வேண்டியதாக இருக்குது. அதில் டெக்னிக்கல் எரர் வேறு ஒரே டென்ஷன்ஸ் ஆஃப் இந்தியா ஆயிடுச்சு. ஸோ அந்த லைன்ஸ் வந்து இதுதான். ஸோ அந்த லைன்ஸை தேடி கண்டுபிடிச்சிட்டேன். ஐயோ மறுபடியும் மறந்துட்டேனே. மறுபடியும் இப்போ போய் நான் வந்து அந்த லைன்ஸ் எடுத்து ஏதாச்சும் யூடியூபுக்கு எது ப்ளே பண்ணி தொலைச்சிட்டேன் அப்படின்னா மறுபடியும் வந்து டெக்னிக்கல் எரர் ஆயிரும். ஆனால் இந்த ஆழி சூழ்ந்த பாட்டு இருக்குல்ல, அதில் வந்து தன்னோட இறகெல்லாம் கண்முன்னே விழுந்தாலும் பறவைகளுக்கு தேடாதே, ஆனால் பறவையின் நினைவு வந்து இறகுக்கு போகாதே அப்படிங்கிற மாதிரி ஒரு லைன்ஸ் இருக்கும். அதை தான் வந்து நான் சொல்ல வந்தேன். ஆனால் நீ தந்த காயம் என்னோட தேவை போல வேரோடு சேராத ஒரு ஐயோ இப்போன்னு பார்த்தா எனக்கு எல்லாமே பழி வாங்குது. கொஞ்சம் சிஸ்டம் என் மைண்டு நான் எல்லாம் பழசானனால லைன்ஸ் வந்து இதுதான். அடியானாலும் இறகுக்கு பறவையின் ஞாபகம் எப்போதும் போகாத ஏனோ. அந்த பாட்டு தான். ஐயோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கேன் யாருமே இல்லாதனால. பாட்டெலாம் பாடி கொஞ்சம் ஆக்வர்ட் ஆக்கிட்டணும். ஓகே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒரு ஃப்ளோவில் பாடிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டு பிள்ளைய நினச்சி மறைச்சிருங்க. ஆனால் லிரிக்ஸ் இது தான். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு இறகுக்கு உதிர்ந்து வந்த ஒரு இறகுக்கு இவன் சோல்ஃபுல்லாக ஒரு சந்தோஷப்பட்டு அந்த ஒரு இறகுக்கு ஒரு அர்த்தம் கொடுத்துட்டான்ல. ஒரு குழந்தைய தெய்வத்துக்கு ஈக்குவலாக ஒப்பிடுறது அதனால தான் போல. ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு ஓவராலாக. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். நான் கூட சொன்னேன்ல, எங்கள் அப்பா வந்து அவன் தாத்தா அப்படின்னு கூப்பிட்டோன்னே எங்கள் அப்பா உருகிட்டார் அப்படின்ட்டு. அதை நான் யோசித்து பார்க்கும்போது எனக்கு என்ன புரியுது அப்படின்னா, நம்ம ஒரு லைஃபோட ஃபுல் சர்க்கிள் அவங்களாம் வாழ்ந்து முடிச்சிருக்காங்க. இதனால தான் வந்து இந்த பேர பசங்களை இந்த தாத்தா பாட்டிகளுக்கு ரொம்ப பிடிக்குது போல், இந்த குட்டீஸ் எல்லாம். இப்போ நம்மளாம் இருக்கோம், நம்மளாம் ஒரு மிட் ஆஃப் த லைஃப்பில் இருக்கோம். லைஃபோட பாதியில் தான் இருக்கும். என்ன தான் நிறைய விஷயங்கள் வாழ்க்கை நம்மளை வச்சு செஞ்சாலும், நம்ம நிறைய விஷயங்கள் ஃபிலாசபிக்கலாக புரிஞ்சுக்கிட்டாலும், நம்ம பாதி சர்க்கிள் தான் முடிச்சிருக்கோம். அந்த டைமில் எனக்கு ஒரு மேரேஜ் ஆகுது. இப்போ எனக்கே 2 குழந்தைங்க வராங்க. என்னோடய அப்பா அம்மா கூட, என் ஒய்ஃபோட அப்பா அம்மா கூடலாம் விளாடுறாங்க. கண்டிப்பாக விளாடுவாங்கல்ல. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அந்த குழந்தைங்க மேலே கண்டிப்பாக ஒரு அக்கறை இருக்கும், ஒரு பயம் இருக்கும், நல்லபடியாக வளர்த்திடணுங்கிற கருக்கடை இருக்கும். அதெல்லாம் ஓகே. ஆனால் இந்த தாத்தா பாட்டிக்கிட்ட மட்டும் இந்த எக்ஸ்ட்ரா செல்லம் இருக்குதுல்ல. இப்போ நான்லாம் குட்டி பையனாக இருக்கும்போது எங்கள் தாத்தா பாட்டிக்கெலாம் வயசாயிருச்சு. ஆனாலும் நான் வந்து ராஜா தான். சோஃபாவில் படுத்துக்கிட்டு கால் மேலே கால் ஆட்டிக்கிட்டு இருமுனா எனக்கு தண்ணி வந்து கிடச்சிரும். கரெக்டாக டானு 4 மணிக்கு ஸ்நாக்ஸு, 5 மணிக்கு ஜூஸு, 6 மணிக்கு ஏதாச்சும் ஸ்நாக்ஸு, அது ஓடி செய்வாங்க. அப்போ ஏன் இந்த தாத்தா பாட்டிகளுக்குலாம் இந்த பேரன்களை ரொம்ப பிடிக்குதுன்னு யோசிச்சு பார்த்தோம்னா, எனக்கு என்னமோ இப்படி தோணுது. ஃபிலாசபிக்கலாக இப்படி தான் இருக்குமோ அப்படின்னு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் கூட சொல்லுங்கள். பாட்டு எதுவும் கேட்கல, இல்லை ஏதாச்சும் பாட்டுக்கு இது போட்டுவிட்டேன்னா, ஆல்ரெடி பாட்டை போட்டுவிட்டு பெரிய இதாகிடுச்சுங்க, தலைவலி ஆயிடுச்சு. மறுபடியும் உட்காந்து ரெக்கார்ட் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. சரி,
என்ன தோணுதுன்னா, அதான் நம்ம மிட் ஆஃப் த லைஃப்பில் இருக்கோம். நம்மளுக்கு லைஃப் சில விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருக்கு. நம்ம பேரண்ட்ஸ்லாம் ஒரு லைஃப் சர்க்கிளே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த தருணத்தில் இருந்து மறுபடியும் இனிஷியல் பாயிண்ட் ஆஃப் த லைஃப் சர்க்கிளை பார்க்கும்போது, அதாவது அவங்களோட பேர பசங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு சோல் கனெக்ட் வந்துடுது. நம்மளும் இந்த மாதிரி ஒரு குழந்தையாக பிறந்து ஒரு சர்க்கிளையே கம்ப்ளீட் பண்ணிட்டோம்ல, மறுபடியும் அவங்களும் அந்த சர்க்கிளை கம்ப்ளீட் பண்ணும்போது அவங்க குழந்தையாக மாறிக்கிட்டு இருக்க தருணம், ஒரு வயசாக அவங்களும் ஒரு குழந்தையாக மாறிக்கிட்டு இருக்க தருணத்தில் அந்த பேர பசங்களை அந்த குட்டீஸை பார்க்கும்போது அதான் அந்த சோல் கனெக்ட் ஆகிடுது. நம்ம கூட ஒரு கருக்கடை, அக்கறை, பயம் இதெல்லாம் கலந்த ஒரு விஷயத்தில் தான் இதான் கத்த ஆரம்பிச்சிட்டானுங்க, இவனுங்க வேறு விளாட ஆரம்பிச்சிட்டானுங்க, இன்றைக்கி இவனுங்களை கையில் பிடிக்க முடியாது சொல்கிறேன். நம்மலாம் வந்து இந்த கருக்கடை, அக்கறை, பயம், பாசம், அன்பு இது எல்லாமே இருக்கும், கால்குலேஷன்ஸ் இருக்கும். ஆனால் கிராண்ட் பேரண்ட்ஸுக்கு அதெல்லாம் வேண்டாம். என்னோடய பேரன், என்னோடய பேத்தி, அவங்கள தூக்கி கொஞ்சிடணும், அவ்வளோதான். அவங்களுக்கு அந்த சோல் கனெக்ட் வந்துடுது. அவங்களுக்கு அந்த லைஃப் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணனால மறுபடியும் அந்த லைஃப் சைக்கிள் இருந்து அவங்களோட ரிஃப்ளெக்ஷனாக தான் அந்த பேர பசங்களை பார்க்குறாங்க. அவங்களோட ஜீன் தானே. ஸோ அவங்களோட ரிஃப்ளெக்ஷன் மறுபடியும் லைஃபோட ஸ்டார்டிங்லேருந்து அந்த லைஃபோட புள்ளியார் சொல்லிலேருந்து ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு அது ஒரு சொல்ல முடியாத ஒரு இனம் புரியாத ஒரு அன்பு, ஒரு பாசம்லாம் வந்துடுது. அதான் எங்கள் அப்பாட்ட நான் கவனித்தேன். தாத்தா அப்படின்னோடனே அப்படி கரைஞ்சி உருகினார். நானும் எங்கள் அப்பாவும் சங்கு பொறுக்கின்னு இருக்கோம் லிட்ரலாக கோயிலுக்கு போய். நான் 2-3 குட்டியை போட்டு விளையாண்டுட்டு இருக்க வேண்டிய வயசில் சங்கு பொறுக்கி விளையாண்டுட்டு இருக்கோம். நானும் எங்கள் அப்பா நான் ஒரே சிரிப்பு தான் வாழ்க்கையை நினச்சா ஒரு பக்கம் சொல்கிறேன். ஓவரால் அந்த பாட்காஸ்ட்டில் இதை தான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். இது ஒரு ஃபீல் குட் கைண்ட் ஆஃப் பாட்காஸ்ட் தான். இதுலேருந்து டேக் கேவெல்லாம் ஒன்றும் இருக்காது. நான் இப்படிலாம் பார்த்தேங்க, இப்படிலாம் இருக்குங்க லைஃபு, நல்லா இருந்த நம்மளும் பொறுமையாக வாழ்ந்து என்ஜாய் பண்ணிட்டு போவோமே அப்படின்ட்டு ஏதோ சொல்கிறது தான், பேசுகிறது தான், ஃப்ரெண்டுக்கிட்ட உட்காந்து பேசுகிற மாதிரி, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. டாடா பை சொல்லிக்கலாம் தான். நாங்கள் மீட் மிஸ்மித்துன்னு உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டாடா பை. நான் வந்து மைக்கு கையிலலாம் முடிச்சு பேச வேண்டியதாக டக்கு டக்குன்னு பேசி கடைசி ஒரு கரெக்டாக ஒரு 4 to 5 minutes மட்டும் பாட்டு பாட ஆரம்பிச்சிருச்சுங்க பாட்காஸ்ட்டில். 18 நிமிஷம் பேசிட்டேன். அப்புறம் மறுபடியும் இந்த 4-5 நிமிஷத்துக்காக நாளை கோட்டையும் உட்காந்து மறுபடியும் எடுக்க முடியாதுன்ட்டு சரி இது மட்டும் பேசி ஒட்டிங் பண்ணி இது பண்ணிடுவோம் அப்படின்னு ஏதோ பேசி முடிச்சிட்டேன். டாட்டா பாய். டாட்டா வரட்டும்.